ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 10.3ல் 6 சம் பார்க்க போகிறோம். இப்போ y sin இன்ட்டு e பவர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy/dx எக்ஸை வச்சு பண்ண போகிறோம். அப்போ = சைனோட ஃபார்முலா வந்து காசு. அப்போது e பவர் எக்ஸு இதை பண்ணியாச்சு. அடுத்து இதை பண்ணணும். அப்போ e பவர் எக்ஸ்னாலே நம்ம e பவர் எக்ஸ்னு போட்டுடணும். அடுத்து இதை பண்ணணும். அப்போது எக்ஸ்னா இன்ட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே எழுதிருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து 7 சம் பார்க்க போகிறோம். இது வந்து f(x) = x³ + 4x ஹோல் 7 பவர் 7 கொடுத்துருக்காங்க. இப்போது f இருக்குது, x இருக்குது. அப்போது d(f/d(x) = பவர் எழுத முன்னாடி கொண்டு வந்து அதில் -1 பண்ணியாச்சு. இதை பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணணும். அப்போ x³ அப்படின்னா அதை முன்னாடி கொண்டு வந்து -1 பண்ணிடணும். அப்போ 2ஆக மாறிடும் 3. அப்போ +1 இது வந்து 4. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து h × t = t - 1/t the whole 3/2 இருக்குது. இப்போ வந்து h இருக்கனால d(t) = t - 1/t 3/2. இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோமா, பவர் -1 பண்ணுவோமா, -1 போட்டாச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டீங்கிறது நமக்கு டியால் தான் பண்ணுதோம், அதனால் அது 1, அது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேவா. -1/2ங்கிறது 1/tங்கிறது வந்து கீழே வந்துடும். அதாவது இந்த t வந்து மேலே போயிட்டு அப்படின்னா t பவர் -1. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது எப்படின்னா, இப்போ டீங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, அதனால் 1 ப்ளஸ் எதுக்கு வந்துச்சுன்னா, இப்போது இந்த டீங்கிறத மேலே கொண்டு போயிடுவோம். அப்போ t பவர் -1. அடுத்து இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ அதையும் இந்த சைடு -1 கொண்டு போகிறோம். அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ அதை அப்படி கொண்டு மைனஸோடு அப்படி கொண்டு வந்துட்டோம்னால இங்கே ப்ளஸ்ஸாக போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்து 3/2 அதில் போட்டது. அப்போ t - 1/t இந்த ஹோல் 1/2 அதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்சிஎம் எடுத்து போட்டிருப்போம். இது வந்து 1 + அதை -1 -2ஆக மாறிடும். இப்போ வந்து நம்ம இன்டகிரேஷன் பார்ப்போம். ஓகேவா. இன்டகிரேஷனில் 11.1 எக்ஸசைஸு அதில் வந்து ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் அப்டிஷனு. இப்போ வந்து நம்ம டிஃபரன்சியேஷனில் என்ன பார்த்தோமோ அதை இன்டகிரேஷனில் போடும்போது அந்த ஃபார்முலாவில் மாற்றி போடணும். புரியுதா. அதை போக சொல்லித்தரேன். இப்போ அதில் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்களா அதில் டிவைட் பண்ணணும். இதில் மைனஸ் போட்டிருந்தீங்களா அதில் ப்ளஸ் போடணும். அவ்வளோதான். இப்போ x⁻11 இன்டகிரேட்னால் இப்படி தான் போடணும். ஓகேவா. சிம்பிள். இன்டகிரேட் x⁻11 அதில் வந்து என்ன போட்டிருப்பீங்க, dy/dxன்னு போட்டிருப்பீங்க. நான் இப்போ என்ன சொன்னேன், அதை டிவைடில் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது மல்டிப்ளை dx = இதில் என்ன ஃபார்முலா அப்படின்னா, நான் ஒன்று சொன்னோம்லா, பவரில் என்ன இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வந்து -1 பண்ணுவோம். -1க்கு பதிலாக இங்கே +1 பண்ணுதோம். அதுவும் இல்லாமல் இங்கே முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுவோம்லா, அதை டிவைடில் பண்ணுதோம். புரிஞ்சுதா. அப்போது எக்ஸ் இருக்குது, x⁻11 கூட 1 ப்ளஸ் பண்ணி /11 + 1 = 12/12. இப்போ இன்டகிரேஷன்னாலே எல்லா ஆன்சர்லையும் +c ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா. இன்டகிரேஷன்னாலே +cங்கிறது ஆட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா சமுக்குமே. அப்போ இன்டகிரேட் 1/x⁻7 d(x) இது வந்து 2வது சப்டிவிஷனு = இன்டகிரேட் x⁻−7 டிவைடில் இருக்கா, அதை மேலே ரெசிப்ரோக்கல் மாதிரி கொண்டு வந்து -1 போட்டுருங்க. டிவைடில் இருக்கிறத அது மேலே கொண்டு வந்து -1 போட்டு d(x) = இதுவும் அதே மெத்தடு தான், பவரில் இருக்குது. அப்போ +1 கீழே அதை போட்டு +1 = -6. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதில் பவர் -6 இருக்குது. நான் உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இப்போ டிவைடில் இருக்கும்போது அதை மேலே கொண்டு போய் மைனஸ் சைன் போட்டோம், அந்த டிவைடுங்கிறது போயிடுது. அதே மாதிரி தான் இப்போ இது டிவைடில் இருக்குது மேலே, அதை கீழே கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், x⁻+6. அப்போது இங்கே உள்ள மைனஸ் மேலே போயிடும். அப்போ -1/6 x⁻6 + c எப்பவும் கேன்சல் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3rd சப்டிவிஷன் இன்டகிரேட் √3 x⁴ dx = இன்டகிரேட்டு x⁴ 1/3. இது எப்படி, இப்போ
வெளியே 3 இருக்குது. அப்போ அது 1/3 எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் பவர் 4 1/3 டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் இதை அப்படியே அங்கேயுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 4/3 அது டிஎக்ஸ். அவ்வளோதான். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை முன்னாடி கொண்டு வந்து பண்ணோம். இப்போ இதோட ஃபார்முலா என்னது? 4/3 + 1 பை 4/3 + 1 is equal to 7 7/3 is equal to 3x. இந்த 3 வந்து மேலே வந்துடும். 3x 7/3/7 + c கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது ரெண்டாம் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனு. இதில் இன்டகிரேட் 1/sin² x d of x is equal to இன்டகிரேட்டு இப்போ 1/sin² அப்படின்னா 1/sin நமக்கு என்ன ஃபார்முலா? 1/sin நமக்கு என்ன ஃபார்முலா? கோசிக்கு. இது நம்ம 10th பார்த்துருப்போம். கோசிக்குனா 1/sin, 1/cosனா சைனு. அப்போ 1/sin², அப்போ கோசிக் ஸ்கொயரு. கோசிக் ஸ்கொயர்னால் நமக்கு ஃபார்முலா என்னது? மைனஸ் காட்டு. இதே டிஃபரன்சியேஷனில் காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோசிக் ஸ்கொயரு. இப்போ இன்டகிரேஷன் பண்ணுதோம். அப்போ இதில் உள்ள மைனஸ் இங்கே போயிடும். அப்போ மைனஸ் காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோசிக் ஸ்கொயரு. புரிஞ்சிருக்கா? அப்போ கோசிக் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இன்டகிரேட்டு tan x பை cos x d of x டேனை இப்போ மல்டிப்ளேருந்து வெளியிடுங்க. அப்போ 1/cos இன்ட்டு tan வருமா? அப்போ 1/cos அப்படின்னா சீக்கு. அடுத்து tan இன்ட்டு போட்டுருங்க. அப்போது இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது? சீக் எக்ஸோட ஃபார்முலா மாதிரி இருக்குது. சீக் எக்ஸ் ஈக்குவல் டு சீக் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு tan x. அதனால் 6x ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு சி. ஓகேவா? இப்போ அதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இன்டகிரேட் cos x பை sin² x d of x is equal to sin² இன்ட்டு cos பை சைனு. சைனு இன்ட்டானா sin² 1 புரிஞ்சுட்டா? அதை பிரித்து எழுதியிருக்கோம். அப்போது இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னா 1/sin கொசிக்கு, காஸ் பை சைனு காட்டு. அப்போது கொசிக்கு காட்டு அப்படின்னா அது என்ன ஃபார்முலா? மைனஸ் கொசிக் எக்ஸ், அந்த ஃபார்முலா. அதாவது டிஃபரன்சியேஷனில் வேறு ஃபார்முலா வச்சுருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இது. அதில் வந்து கொசிக் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக் எக்ஸ் காட் எக்ஸ்னு வந்திருக்கும். இப்போ இதில் கொசிக் எக்ஸ் காட் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் கொசிக் எக்ஸ், அது கூட ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் ஃபோர்த் சப்டிவிஷனு. இன்வெர்ஸ் என்னது? காசோட இன்வெர்ஸ் என்னன்னா சீக்². சீக்²ல் சீக்கு தான், அது காசுக்கு ஸ்கொயர் இருக்கனால சீக்கு ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு சீக்². அது இன்டகிரேட்டில் ஃபார்முலா என்னென்னா சீக்² இஸ் ஈக்குவல் டு tan x. அப்போ ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ தேர்ட் செம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இன்டகிரேட் 12³ d of x is equal to 12ங்கிறது 12/3ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ அதை வெளியே தூக்கி போட்டுட்டு இன்டகிரேட் d of x is equal to x/3ங்கிறது 12/3ங்கிறது கான்ஸ்டன்ட். இதில் எக்ஸை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால இன்ட்டு எக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ +3 ப்ளஸ் சி. அப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? இன்டகிரேட் x/24 பை x/25 d of x is equal to இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/x. அப்போ 1/x அப்படின்னா log x. அப்போ log x ப்ளஸ் சி. புரிஞ்சா? நம்ம 10th இந்த 11th படிச்சிருப்போம். லாக்னா 1/x, 1/xனா லாக்னு போட்டுக்கலாம். அப்போ log x ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட்டு. அப்போது e/x தேர்ட் சப்டிவிஷன். e/xனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? e/x அப்படின்னாலே அது அதே டைம் தான் அது இன்டகிரேட் பண்ண வரும். அப்போ e/x ப்ளஸ் சி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.